அந்த கேஸ் சொல்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான எல்லா இன்ஃபர்மேஷனும் 30 நிமிஷத்தில் ஆல்மோஸ்ட் 67,000 கோடி பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் நம்ம ஒரு 10 ப்ராம்ப்ட் கொடுத்தோம். அவர்கிட்ட பணம் போயிருக்கு, எங்கே போனதுன்னு முறதை கண்டுபிடிக்கணும். பென்ஷன் பணத்தை யூஸ் பண்ணுறது பெரிய தவறு. அது உங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும் இதை கேட்குறதுக்கு. உங்கள் நாமினியே இதெல்லாம் பண்ணாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காமல் இருப்பீங்க. மடி மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் உண்டுங்கிறான். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ் சார். இப்போ ரீசெண்டாக நீங்கள் ஒரு லைவ் கேஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். உங்கள் டீம்கிட்ட பேசினேன். ஏன்னா ஒரு 2 வாரமாகவே உங்கள்கிட்ட வீடியோ பண்ண முடியுமா கேட்டுட்ருக்கேன். பட் நீங்கள் பிஸியாகவே இருக்கீங்க. என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு லைவ் கேஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அது பேரெல்லாம் மென்ஷன் பண்ண விரும்பல சார். ஏன்னா அந்த கேஸ் சொல்கிறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒருத்தவங்க ரீசெண்டாக வந்து இறந்துட்டாங்க. அது அவங்க ஒய்ஃப்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன சார் பண்ணணும் ஃபஸ்ட்டு? ஏன்னா இப்படி ஒரு இன்சிடென்ட் கேட்குறப்போ எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னா, இப்போ எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் தோண ஆரம்பிச்சிச்சு மண்டையில். ஸோ இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ என்ன மாதிரி ஒர்க் போயிட்டுருக்கு சார்? அது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக். ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை முதல்ல நம்ம பண்ணுவோம். நான் வந்து இதுவுமே வந்து ஒரு ஹோப்போட ஒரு பிலீஃபோடு தான் நம்ம வாழணும். இன்கேஸ் ஒரு இன்கம் ஏர்னிங் மெம்பர் ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். இப்போ ஹஸ்பண்டு ஒரு மேல் ஆர் ஃபீமேல் இந்த ஃபேமிலி வீட்டுக்கு வரல, ஏதோ ப்ராப்ளம் தெரியல. நான் என்ன சொல்வேன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ், அது ஒய்ஃபாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும், 30 நிமிஷத்தில் அவர் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு, அவர் என்ன இன்சூரன்ஸ் வச்சுருக்காரு, அவர் என்ன மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காரு, அவர் என்ன ஷேர்ஸ் வச்சுருக்காரு, அவருக்கு லீவ் சேலரி என்ன, அவருடைய பிஎஃப் பேலன்ஸ் என்ன, அவர் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காரு, அவர் ஏதாவது கடன் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காரு, எல்லா இன்ஃபர்மேஷனும் 30 நிமிஷத்தில் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியலன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அது வந்து ஒரு ரைட் ஃபினான்ஷியல் பிளானிங்கே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல். இது ஏன் இதை சொல்கிறேன்னா, இது ரொம்ப ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாப்பிக்கு. இது எப்படி நீங்கள் கேட்டோன்னே அது பண்ணலாமா வேணாமான்னு எனக்கே ஒரு இது இருந்தது. இந்த ஆர்பிஐ போர்ட்டலில் எடுத்து போய் பார்த்தா உட்கம்னா தமிழில் என்ன சொன்னால் தொடக்கம்னு பேர், ஹிந்தியில் உட்கம்னு. ஆர்பிஐடைய போர்ட்டலில் ஆல்மோஸ்ட் 67,000 கோடி பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள பணம் யாருதுன்னே தெரியல. யார் அந்த பணத்தை வச்சுருக்காங்க, யார் அதோடைய ஓனரு, அவங்க நாமினி யார், பெனிஃபிஷியரி யார் தெரியல. சரி, இது பேங்க்குக்கு பொருந்தும். இன்சூரன்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா 22,000 கோடி அன்கிளைம்டு அமௌண்ட்ஸ். அன்கிளைம்டுன்னா யாரும் உரிமை கோரவே இல்லை அந்த ஃபண்ட்ஸை. இந்த பாலிசி ஹோல்டர்ஸும் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. 22,000 கோடி இருக்குது. அப்புறமா பார்த்தா இபிஎஃப்ஓ, எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதில் ஒரு 8,500 கோடி. அப்புறம் இந்த ஷேர்ஸ், அந்த ஐஇபிஎஃப்னு நினைக்கிறேன், அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20,000 கோடி. எங்கே டிவிடெண்ட் வந்திருக்கு, மாறி இருக்கா என்ன, ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி அன்கிளைம்டு அமௌண்ட்டே லட்சக்கணக்கான கோடி. 1 lakh crores to 1.5 lakh crore கூட இருக்கலாம். எனக்கு சரியாக எக்ஸாக்டாக என்கிட்ட டேட்டா இல்லை. இது ஏன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதான் நான் சொன்னேன்னா, ஒரு ஒய்ஃப் இல்லை ஒரு ஹஸ்பண்ட் இல்லை ரெஸ்பெக்டிவ் ஃபேமிலி மெம்பர்ஸ், நம்ம கோவிடுங்கிற அந்த ஒரு சினாரியோவை பார்த்தோம். நம்ம ஒரு வீடியோ பண்ணவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஹஸ்பண்டும் இருந்துட்டாங்க, ஒய்ஃபும் இருந்துட்டாங்க, குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அப்போ தான் நம்ம என்ன சொன்னோம், இந்த ஒரு ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்து, ப்ராப்ளி இந்த வீடியோவில் இன்னொரு தடவை நம்ம அதை கொடுப்போம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷனுங்கிறத 30 நிமிஷத்தில் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த க்ரக்ஸ் ஆஃப் த மெசேஜ். அப்படி பண்ணலன்னா யூ ஆர் நாட் டூயிங் ஏன்னா வெல்த், நீங்கள் பணம் மறைக்கப்பட்டதுங்கிறது பணம் வந்து உங்கள் ஃபேமிலிக்கு கொடுக்கப்படாத பணம். அது எனிவே யுவர் லிவிங் ஃபார் த ஃபேமிலி, you are working for the family, you are saving for the money, you are investing for the family. அது என்னன்னே ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிலனா அப்புறம் எதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது நம்ம ஒர்க் பண்ணுறதுல இருக்குது.
சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி 30 நிமிஷத்தில் வந்துட்டு இது பண்ணணும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். சார் அதான் சார் இப்போது விஷயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ என்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணணும் சார்? இப்போ ஏன்னா இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்றப்போ இப்போ நிறைய இப்போ எங்கள் ஊர் சைட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை இதில் வரும்னா, அவர் எங்கெங்கே கடன் வாங்கி வச்சிருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது, என்னென்ன மாதிரி விஷயங்களில் காசு வச்சுருந்துருக்காரு அப்படின்றது தெரியாது, கொஞ்சம் நாள் கழிச்சு ஒன்றா தெரியும், இல்லை தெரியாமே போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எவ்வளோ பெட்டராக ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணியிருக்கோம் சார்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி திடீர்னு இறந்து போயிட்டாங்க வீட்டில் அப்படின்னு சொன்னால் நம்ம என்னெல்லாம் பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை வராதுங்கிறத வந்து நம்ம சொல்லலாம், நிறைய விஷயம் நம்ம சொல்லிருக்கோம், அதை நம்ம திருப்பி சொல்லலாம். பட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும், அதுதான் ரொம்ப 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 கிரிட்டிக்கல். மொத்தம் ஒரு 5 ஸ்டெப்பு வச்சுக்குவோம். ஒரு சாமானிய மக்கள், ஒரு எளிய மக்கள் ஏதாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு 5 ஸ்டெப்பை அவங்க ஃபாலோ பண்ணால் போதும், பேனிக் ஆகாமல். ஸோ ஃபஸ்ட்டு டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கணும். ஏன்னா நீங்கள் போய் பேங்க்கில் போய் இல்லைன்னு சொல்கிறதுக்கும், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் இல்லைன்னு சொல்கிறதுக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ உங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுலையோ எதுக்குமே அந்த டெத் சர்டிஃபிகேட்டுங்கிறது மஸ்ட். செகண்ட், அசிமுலேட் ஆல் த இன்ஃபர்மேஷன். அவர் என்னென்னலாம் முதலீடு வச்சுருக்காரு, என்னென்னலாம் சேவிங்ஸ் வச்சுருக்காரு, அவர் எங்கெங்கெல்லாம் லோன் வாங்கியிருக்காரு, அவர் எங்கெங்கெல்லாம் கடன் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் முதல்ல என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வழி சொல்லுவோம், என்னென்ன எப்படியெல்லாம் அவர் கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாங்கிறது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா டெத் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் யூ மஸ்ட் அசிமுலேட் ஆல் த இன்ஃபர்மேஷன் பெர்டைன்ஸ் டு த டிசீஸ்டு பர்சன். மூணாவது, அவர் ஒருவேளை வேலை பார்க்குறாரு, ஒரு இடத்துல வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் யூ மஸ்ட் இன்ஃபார்ம் த எம்ப்ளாயர், இந்த மாதிரி இறந்துட்டாங்க, ஸோ அண்ட் ஸோ ரீசன். ஸோ அதுலேருந்து நம்ம பிஎஃப் என்ன, கிராஜுவிட்டி என்ன, லீவ் சேலரி என்ன, அவருடைய பிஎஃப் யூஏஎன் நம்பர் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம எம்ப்ளாயருக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தென் we can get. The fourth important தான் நம்ம வந்து மெயின் திங், அவருடைய மொபைல் நம்பர், அவருடைய இமெயில் ஐடி, இது 2 அலர்ட்டாக வச்சுக்கணும். இப்போ ஒய்ஃப்னா ஹஸ்பண்ட், யார் டிசீஸ்டு பர்சனுடைய மொபைல் நம்பர், அதுதான் நம்மளுக்கு இனிமேலுக்கு ஒரு மெயின் சோர்ஸ் டு கலெக்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி அவருடைய இமெயில் ஐடி. ஸோ ப்ரீபெய்டு அது மாதிரி எதாவது இருந்ததுன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு வந்து மினிமம் ரீசார்ஜ் பண்ணி அந்த மொபைலை ஆக்டிவாக வைக்கணும். ஸோ மொபைல் நம்பரை ஆக்டிவாக வைக்கணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை ஃபஸ்ட்டு பண்ணாதான் அதுலேருந்து நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஏதாவது எடுக்க முடியுமாங்கிறத நம்ம பார்ப்போம். தென் நம்ம என்ன பண்ணோம், இதில் அவருடைய இமெயிலுக்கு போயிடும். நம்ம ஒரு 10 ப்ராம்ப்ட் கொடுத்தோம் என்னென்னலாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. அவருடைய இமெயிலுக்கு போனோம், அப்புறமா என்ன பண்ணோம்னா பேங்க் இன்ஃபர்மேஷன், இது ரெண்டு வந்து மஸ்ட்டு. ஓகே, இப்போ இமெயிலில் போயிட்டு நம்ம ஒரு 10 ப்ராம்ப்ட் கொடுக்கணும். என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கறது, என்எஸ்டிஎல் இகேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா, என்எஸ்டிஎல் இல்லை சிடிஎஸ்எல்னு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அவருடைய பேன் நம்பர் தான் வந்து அதோடைய பாஸ்வேர்டு. ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும், அந்த அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணாங்கன்னா அந்த இறந்து போனவரோ இல்லை யார் முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய பேன் நம்பரை கேபிட்டலில் போட்டால் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்காரு, என்னென்ன ஷேர்ஸ் வச்சுருக்காரு, என்னென்னலாம் டிமேட் பண்ணியிருக்காரு, எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் வந்துடும். ஸோ என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் இகேஸ் அதை போடணும். ரெண்டாவது, ஒருவேளை இமெயில் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணலை, மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்ஐபி, இப்போ ஆப்லாம் இருக்கு இல்லையா, க்ரோ, ஜீரோதா, இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னா இமெயில் ஐடியில் போட்டு சர்ச் பண்ணலாம். இது அப்புறம் இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ப்ரீமியம் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் என்ன வச்சுருக்காங்களோ, எல்ஐசி, எஸ்பிஐ என்ன ஓரளவு ஒய்ஃபுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இல்லை ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் நம்ம போட்டு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும். அப்புறம் டிமேட் ரிலேட்டடாக, டிமேட் எல்லாமே இதில் தெரிஞ்சிடும். இன்கேஸ் ஒரு 15 வருஷம் முன்னாடி, அப்போ இமெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஒரு 20 வருஷம் முன்னாடி பேன் நம்பர், ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இமெயிலாக நம்ம பண்ணணும். இது அந்த இமெயில் சைடு வந்து
ஒரு 3 வருஷம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கணும். கஸ்டமருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி வாங்குவீங்க? டெத் சர்டிஃபிகேட்டை கொடுத்து பேங்க்கில் பேசி என்ன டிரான்சாக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் எதுவும் என்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம சொல்லுவோம், என்னென்னலாம் அந்த அக்கௌண்ட்டில் பண்ணக்கூடாதுங்கிறத நம்ம அப்புறம் அடுத்தது சொல்லுவோம். பட் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுல இருக்கும். போயிட்டு டெபிட்டு கிரெடிட் இருக்கும். டெபிட்டில் போயிட்டு யாருக்காவது கடன் கொடுத்துருக்காரா, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் என்ன, எங்கே போயிருக்கு, இஎம்ஐ ஏதாவது இருக்கா, லோன் ஏதாவது இருக்கா, இதெல்லாம் என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். டெபிட்னா என்ன, அவர்கிட்டருந்து பணம் போயிருக்கு, எங்கே போனதுன்னு போகிறத கண்டுபிடிக்கணும். கிரெடிட் எனிவே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். டெபிட் எல்லாம் பார்த்துட்டோம்னா இவர் இந்த இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காரு, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வாங்கியிருக்காரு, இவருக்கு பணம் கொடுத்துருக்காரு, இவருக்கெல்லாம் நம்ம கடன் கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிடும். நான் இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, எதுவுமே அவர் பண்ணலை, பில்லு எழுதி வைக்கல, எதுவுமே அவர் பண்ணலைங்கும் போது நம்மளே எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு வழிமுறைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். முக்கியமாக அந்த என்ன பண்ணணும்னா அவருடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை பேசணும். அவருடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டை பேசி அவருடைய 26 AS எடுத்தால் அவர் என்னென்னலாம் வாங்கியிருக்காரு, என்னென்னலாம் விற்றுருக்காரு, இன்ட்ரெஸ்ட் எங்கேருந்து வந்திருக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்திருக்கா, அதெல்லாம் தெரிஞ்சிடும். லாஸ்ட் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துடைய 26 AS எடுத்தாருன்னு சொன்னால் அதில் அவருக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா அவர் இன்கேஸ் லோன் வச்சுருக்காருன்னு சொன்னால், அந்த கஸ்டமர் லோன் வச்சுருக்காருன்னா அந்த லோனுக்கு எகெயின்ஸ்டாக இன்சூரன்ஸ் எடுத்துருக்காரான்னு பார்க்கணும். ஸோ லோன் இன்சூரன்ஸ் எழுதுறாருன்னு சொன்னால், அந்த லோன் இப்போ ஹோம் லோன் எடுத்திருக்காரு, ஒரு 50 லட்சம் லோன் எடுத்திருக்காரு, ப்ளஸ் அதுக்கு எகெயின்ஸ்டாக இன்சூரன்ஸ் எடுத்திருக்காருன்னா அந்த லோனை வந்து அடைக்கிறதுக்கு யூ மஸ்ட் இன்டிமேட். ஓகே, ஸோ அதெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். முக்கியமான ப்ராம்ப்ட் நான் சொல்ல மறந்தது என்னென்னா, கேம்ஸ் கேஃபின்டெக் போட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிடும். என்னென்ன ரெஜிஸ்ட்ரார்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன, போஸ்ட் ஆஃபீஸு, பிஎம்எஸ்ஸு, ஏஏஎஃப், ஏதாவது ஆர்பிஐ பாண்ட் ஏதாவது போட்டிருக்காங்களா, ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா, எங்கேயாவது இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்எஸ்எஸ்ன்னு ஒன்று இருந்தது, இப்போ இல்லவே இல்லை, அது ஒரு 20 வருஷம் முன்னாடி போட்டிருக்கலாம். அந்த மாதிரி என்ன இருக்கோ எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய மூலதனம் வந்து மொபைலுடைய ஆப்பு, நம்மளுடைய இமெயில் ஐடி ப்ளஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டிசீஸ்டு ஹோல்டரை எடுத்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு 85% ஆஃப் த ஒர்க்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சார், இப்போ நம்ம என்ன விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்றது சொன்னீங்க, என்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்புறமா சொல்கிறேன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணக்கூடாது சார்? முக்கியமாக வந்து என்னென்னா, ஒருத்தர் இப்போ இறந்து போயிட்டாரு, ஒரு ஜாயிண்ட் ஹோல்டராக இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இப்போ ஹஸ்பண்ட் உயிரோட இல்லைன்னு வச்சுக்கலாம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எப்படி வேணா இருக்கலாம். ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்ங்கிறதுனால நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேச வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இந்த அக்கௌண்ட்டில் சப்போஸ் ஒரு 2 லட்சம் பணம் இருக்குது, ஒரு 20,000 ரூபா போய் கேஷ் ஏடிஎம் வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ டிசீஸ்டு அக்கௌண்ட் ஹோல்டரில் அக்கௌண்ட்லேருந்து பேங்க்குக்கு இன்டிமேட் பண்ணி அவர் நேமை டெலீட் பண்ணாமல் அவருடைய பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு ஆன்லைனில் அக்சஸ் இருக்கலாம், எம்எஃப் சென்ட்ரலில் இருக்கலாம், கேம்ஸில் இருக்கலாம், கேஃபின்டெக்கில் இருக்கலாம், என்எஸ்சியில் இருக்கலாம், பிஎஸ்சியில் இருக்கலாம், $0 இருக்கலாம், எதில் வேணால் இருக்கலாம். உங்களுக்கு அக்சஸ் இருந்தாலும் நீங்களே போய் ரிடம்ஷன் ஆன்லைனில் ஓடிபி கொடுத்து பண்ணக்கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து ஒருத்தர் இல்லாத போது அவர் இல்லைங்கிறத ப்ராப்பர் சேனலில் தான் நம்ம போகணும். நம்மளே வந்து ஓடிபி போட்டு எடுக்கிறது ப்ளஸ் கேஷை பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணாமையே யூஸ் பண்ணுறது, இன்கேஸ் அவருக்கு பென்ஷன் வருதுன்னா அந்த பென்ஷன் பணத்தை யூஸ் பண்ணுறது பெரிய தவறு. அது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா இதுதான், பென்ஷன் பணத்தை யூஸ் பண்ணுறது. அவருடைய பணம் அக்கௌண்ட்லேருந்து இப்போ அவர் இல்லை, இப்போ நாளைக்கு ஒரு வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு நீங்கள் சொல்லும்போது, ஆமாம் அவர் அன்றைக்கே இறந்துட்டாரு, அதுக்கப்புறம் இவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, யார் பண்ணா அப்படின்னு கேட்டால் நாங்கள் தான் பண்ணோம், ஆன்லைனில் பண்ணோம், நீங்கள் எதுக்கு பண்ணீங்கன்னு பேங்க்கில் கேட்பாங்கல்ல. ஸோ அதனால யூ ஷுட் நெவர் ஸ்டெப் அவுட் ஆஃப் லைன். அந்த பணத்தை நீங்கள் உரிமை கோர்றதோ எடுக்கிறதோ ஒரு ப்ராப்பர் சேனல் இல்லாமல் நீங்கள் பண்ணவே கூடாதுங்கிறது என்னுடைய வியூ. அது வந்து லீகலி நாட் ரைட். ஓகே சார், கடைசி கொஸ்டின் அதை கேட்டுக்கிறேன். இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்க, ஃபேமிலி ஆஃப் 4 இருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபினான்ஷியலி என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி வைக்கணும் சார்? ஏன்னா எதிர்பாராமல் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அப்படின்றப்போ என்ன விஷயம் மஸ்ட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றது என்ன? ஏன்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணீங்க, இப்போது வில் வந்து ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் இருக்கா சார் நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு? இல்லை, வில்லுக்கு முன்னாடி முதல்ல வந்து நாமினேஷன். ஓகே, நாமினி இல்லாமல் நீங்கள் ஃபினான்ஷியல் அசட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. நாமினி இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ் போடக்கூடாது, நாமினி இல்லாமல் பேங்க் எஃப்டி போடக்கூடாது, நாமினி இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடக்கூடாது, நாமினி இல்லாமல் எந்த ஒரு ஃபினான்ஷியல் அசட்ஸும் வச்சுக்கக்கூடாது. ஓகே, 2வது பாயிண்ட்டு வில்லு எழுதணும். வில்லு வந்து
கம்பல்சரியாக எழுதணும். நிறைய ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது, 3 ப்ராப்பர்ட்டி இருக்குது, 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது, 7 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவருக்கு 2-3 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலினா 100% வில்லு வச்சுருக்கணும். ஃபினான்ஷியல் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நாமினி வில் டூ. நாமினி இஸ் நாட் த பெனிஃபிஷியரி, பட் தே ஆர் த கஸ்டோடியன் மாதிரி. மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் 100% வில்லு இருக்கணும். பண்ணால் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்து உங்களுக்கு யாருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக போகும், இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம ஊரில் ஒரு பெரிய அட்வான்டேஜ், நிறைய பேருக்கு அது தெரியாது, தமிழ்நாட்டில் வில்லை வந்து ப்ரொபைட் பண்ண தேவையில்லை. மற்ற ஸ்டேட்டெல்லாம் என்ன பண்ணணும், ப்ரொபைட் பண்ணணும். ப்ரொபைட்னா என்னென்னா கோர்ட் ஆர்டர், கோர்ட்டில் வந்து உங்களது உண்மை இதுதான் வில்லு, இவர் கொடுத்த வில்லுன்னு அத்தாட்சியோட பண்ணி முடிக்கணும். அது கொஞ்சம் செலவாகும். ஆனால் தமிழ்நாட்டில் அது கூட தேவையில்லை, ஜஸ்ட் வில்லு இருந்தாலே போதும் உங்களுக்கு. அதை நீங்கள் பண்ணணும். முக்கியமாக புது இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா, நிறைய பேருக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ணோம், அதை பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோ பண்ணாங்க. புது இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா MWPA, மேரீட் உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதுபடி யார் உங்கள் நாமினி பேரை ப்ராப்பராக கொடுத்துருங்க. பழைய இன்சூரன்ஸுக்கு நீங்கள் போய் MWPA கொடுக்கும். அப்படின்னா எதுக்கு இந்த MWPA சொல்கிறோம் நம்ம? அவர் கடன் பிரச்சனையில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அவர் இறந்து போயிட்டாருன்னு சொன்னால் அந்த கடங்காரர் வந்து இந்த பணத்தை, இன்சூரன்ஸ் பணத்தை வந்து கேட்க முடியாது. ஓகே, அந்த பணம் அந்த நாமினிக்கு மட்டும்தான் போகும், வேற யாருக்கும் போகாது. அதை அவர் பண்ணிடணும். அப்புறமா ஒரு மாஸ்டர் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். இந்த மாஸ்டர் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஒரு PDF வச்சுருக்கோம், ஒரு வேர்டு வச்சுருக்கோம். அதை கம்ப்ளீட்டாக ஃபில்அப் பண்ணி வைக்கணும். இப்பயே என்ன பண்ணணும்னா அதை ஃபில்அப் பண்ணி வைக்கணும். அதை வந்து சோம்பேறித்தனம் பட்டுட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு எப்படி தெரியும், ஒய்ஃபுக்கு எப்படி தெரியும்? மடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்துங்கிறான். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே குடும்பம் அழிஞ்சிருங்கிறாரு இவர் திருவள்ளுவர். சோம்பேறித்தனமே படக்கூடாது. நம்ம ஃபேமிலிக்குன்னு வந்துருச்சுன்னா உடனடியாக இப்பயே செய்யலைன்னா அந்த ஃபினான்ஷியல் டாக் என்ன, உங்கள் இமெயில் ஐடி என்ன, உங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் யார், உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் யார், எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, இவனுக்கு கடன் கொடுத்துருக்கேன், இது கடன் கொடுக்கல, இது என் கிரெடிட் கார்டு நம்பர், மாதிரி ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் இன்ஃபர்மேஷனை யூ மஸ்ட் மெயின்டைன். அப்புறம் முக்கியமாக என்ன, யூஸ்வலாக பாஸ்வேர்டு சொல்கிறது இல்லை, பட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே தெரிஞ்சுக்கலாம். ஒரே மாதிரி பேட்டர்னு, ஒரே மாதிரி பாஸ்வேர்டு, ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட மாட்டாங்க. ஸோ எஸ்பெஷலி ஒரு வயசானவங்க இருந்தாங்க, ஒரு 65 வயசுக்கு மேலே இருந்தாங்க, 70 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா ஹஸ்பண்ட் கேன் ஷேர், ஒய்ஃப் ஷுட் ஷேர். அதை வச்சுட்டாங்கன்னா, இல்லை ஒரு காமனாக வச்சுருந்தாங்கன்னா அக்சசபிலிட்டி டு த அசட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, யூ ஷுட் ரிவ்யூ த நாமினி. ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், அம்மா பேரை நான் வந்து நாமினியாக கொடுத்துருப்பேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அம்மா உயிரோடே இருக்க மாட்டாங்க, அதே நாமினியிலே இருக்கும். இப்போ இவரும் உயிரோடு இல்லைன்னா ஒய்ஃபுக்கு எப்படி பணம் போகும்? அவங்க லீகல் ஏர் சர்டிஃபிகேட் வாங்கணும், சக்ஸஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும், கோர்ட் ஆர்டர் வாங்கணும், நீங்கள் தான் ஒய்ஃப்னு ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவலி இருக்குது. உங்கள் நாமினியே நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப புதுமையாக இருக்கும் இதை கேட்குறதுக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நாமினி, கல்யாணத்துக்கு அப்புறம் இது யூ வாண்ட் டு நாமினேட். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு 5 டெபாசிட் பண்ணுறேன், இந்த டெபாசிட்டுக்கு ஒரு நாமினி வச்சுக்கலாம், அந்த டெபாசிட்டுக்கு ஒரு நாமினி வச்சுக்கலாம், இந்த டெபாசிட் நாமினி வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ன பண்ணால் 3 நாமினி வச்சுக்க முடியும். நீங்கள் பர்சன்டேஜ் போட்டுட்டு இவருக்கு 33, இவருக்கு 33, இவருக்கு 34, அந்த மாதிரி நீங்கள் 3 நாமினி வச்சுக்க முடியும். ஸோ அந்த நாமினேஷன்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிவ்யூ பண்ணணும். கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாதான் நாமினி இருக்காப்பா. நாமினி இருந்ததுன்னா ஒரு 80% அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இதெல்லாம் பண்ணாங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் தொல்லை கொடுக்காமல் இருப்பீங்க. இல்லாட்டினா என்ன ஆகும்னா, அவங்க அந்த இழப்புலேருந்து இதை மீட்பாங்களா, இது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்களா, அதே அவங்களுக்கு ஒரு பெரிய தெளிவாக இருக்கும். அவ்வளோதான் ஐ வாண்ட் டு டெல். நன்றி சார். தேங்க்யூ கேஷவ்.